நம்ம மன உருகி வேண்டிக்கிறதோட ஐயப்பன் நினைச்சா மட்டும்தான் சபரிமலைக்கு போகும். ஐயப்பன் நினைக்கலனா ஐயப்பா நான் ஒண்ணுமே நினைக்கலையேடா இப்படி கொடுத்துட்டியேடான்னு. ஆனா மன உருகி வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குறவன் ஐயப்பன். அதனால சபரிமலைக்கு போறவா 48 நாள் நல்ல கடும் விரதம் இருங்கோ. ஸ்ரீராம் குருஜி பக்தி சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்ரீராம் குருஜி நம்மளோட இணைஞ்சிருக்கு. அவர்கிட்ட ஆன்மீகம் சம்பந்தமான சில சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா, நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, மஞ்ச மாதா வந்துட்டு அவங்களும் அங்க விரதம் இருக்காங்கன்னு. அவங்களுக்கு வந்து மோளம் அடிக்கிறாங்க, அதுக்கான வழிபாடுகள் என்னவா இருக்கும் சார்? அது என்னன்னா, கேரளால மாந்திரிகத்துக்காக யூஸ் பண்ற ஒரு மோளம். மாந்திரிகம்னா என்னன்னா மாந்திரிகம்லாம் கிடையாது, நல்லதுக்கு மட்டும். மஞ்ச மாதா அங்க உட்காந்துருக்கா, அவளோட சன்னதிக்கு சுற்றி இருக்கிற போது எனக்கு இது நல்லபடியாக காரியம் நடக்கணும்னா நம்மளோட ராசி பேர்லாம் சொல்லி அவர் ஒரு பாட்டு பாடுவார். அதெல்லாம் அடிச்சுட்டே இருப்பார். அது அடிக்கிறது உங்களுக்கு புரியுமான்னு கேட்டிங்கன்னா புரியாது. அதோட கானம் இருக்குல்ல, அந்த கானத்தை கேட்டால், அந்த சப்தத்தை கேட்டால், சப்தத்துக்கு பாப நிவர்த்திக்கு ஒரு விஷயங்கள் உண்டு. மிருதங்க வாசிச்சா அதுக்கு ஒரு சப்தம் உண்டு, டோல்கி அந்த மாதிரி அதுக்கு ஒரு சப்தம் உண்டு. மஞ்சமாதா கட்டுப்படுறாளாம், இவன் காரியத்தை நீ நல்லபடியாக முடிச்சு கொடுன்னு சொல்கிறாளாம். மஞ்சமாதாவே அவன் ரூபமாக வந்து இதை நீ நல்லபடியாக முடிச்சு கொடுறாங்கிறான். அந்த வாத்தியத்துக்கு வேண்டிய பலன்கள் அதுதான். அவங்ககிட்ட விபூதி வாங்கிட்டு வந்தால் இந்த பில்லி சூனியெல்லாம் சொல்கிறாங்க, அதை கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் பயம் இருக்காது, தைரியம் இருக்கும். அதனால் சபரிமலைக்கு போகிறவா 48 நாள் நல்ல கடும் விரதம் இருங்கோ. இந்த கடும் விரதம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதில் வந்துட்டு அதனுடைய ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பேர் அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியலன்றாங்க. முதல் ப்ராசஸ் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் செருப்பு போட அதுதான் என்னென்னா, முதல் விரதத்தில் முதல் அடி வேஷ்டியே கருப்பு வேஷ்டி. அப்போ கருப்பாக கட்டின்டா, நம்ம நார்மலாக ஒரு கருப்பு வேஷ்டி கட்டினா நம்ம என்ன சொல்லுவோம், அது எதை சார்ந்து இருக்கும்? எதிர்ப்பை சார்ந்திருக்கும். அந்த எதிர்ப்பை நம்ம இங்கே சார்ந்து இருக்கணும். எதுவும் எனக்கு வேண்டாம், பணம் வேண்டாம், பதவி வேண்டாம், எனக்கு கொண்டாட்டி வேண்டாம், பிள்ளைகள் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாம் துறந்து இருக்கிறவன் தான் சபரிமலைக்கு போக முடியும் இல்லையா? எல்லாம் திறந்து இருக்கிறவன் மட்டும்தான் போகணும்னா இப்போ எல்லாரும் திறந்து இருக்க முடியாது. சபரிமலைக்கு போகணுன்னு ஆசைகள் இருக்கும். அதனால் அந்த சபரிமலைக்கு போகும்போது முதல் அடி கருப்பு வேஷ்டி, முதல் நாள் மஞ்சளில் நனைக்கணும். நனைச்சிட்டு அதை உணர்த்திட்டு அது மேலே நீங்கள் நான் அந்த வேஷ்டி நான் 2 பேர் மட்டும் ஸ்பரிசாக இருக்கணும். ஐயப்பா இனி எதுக்கு நான் போகிறேன்னு எனக்கு தெரியாது, இந்த வருஷம் முதல் வருஷம் போகிறேன், அதை நல்லபடியாக நடத்தி கொடுன்னு ஐயப்பனை வேண்டின்ற மஞ்சளில் நினைக்கணும். புது வேஷ்டியாக கட்டி கொடு டேரெக்டாக. அந்த வேஷ்டியை மஞ்சளில் நனைச்சி காய போட்டுட்டு அதை மடித்து எடுத்துட்டு 2 வேஷ்டி 2 துண்டை வாங்கிக்க வேண்டியது. நனைச்சி எடுத்துட்டு ஒரு வேஷ்டி கட்டிக்கணும், ஒரு வேஷ்டி துண்டை கையில் எடுத்துட்டு வெளியில் போயிடணும். அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கிட்டேயே போட்டுக்கிறதுக்கு உண்டு, அம்மாவே போடலாம் தாராளமாக. வீட்டில் அம்மா போடணும். சுவாமி சரணம் ஐயப்பா தெரிஞ்சால் சொல்கிறது ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் சொல்லி மாலையை போட்டுக்க வேண்டியது. தொப்புளுக்கு கீழே மாலை வரக்கூடாது. கீழே சுவாமி இருக்கார், அதில் தொப்புளுக்கு கீழே மாலை வராமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், முள்ளங்கி, கத்திரிக்காய், கருணக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்கு வகையெல்லாம் அவாய்ட் பண்ணணும். வெங்காயம் எல்லாம் கூட அவாய்ட் பண்ணணும். பூண்டு அவாய்ட் பண்ணணும். ஏன் அதெல்லாம் ஒரு 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 தன்மையை கொடுக்கும் நம்மளுக்கு சரீரத்துக்குள்ளே போனால். சாஸ்திரப்படி பார்த்தா தயிரே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. தயிர் நம்மளுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும். என்ன சாப்பிடணும்னு, அப்போ என்னடா சாப்பிட்றது, இவ்வளோ சொல்கிறீங்களே என்னடா சாப்பிட்றதுன்னா, கோவிலில் இருக்கிற பிரசாதம். அந்த காலத்தில் நாங்களாம் அப்படி தான் இருந்தோம். கோவிலில் போய் பிரசாதம் வாங்கிட்டு வீட்டில் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு லெமன் சாதம், ஒரு புளியஞ்சாதம், இல்லை சாம்பார் ரசம் அப்படின்லாம் இல்லாமல் ரசம் சாதம், அது மாதிரி சாப்பிட்டுட்டு சோப்பு தேய்ச்சி குளிக்காமல் 48 நாள் ஐயப்பனே கெதி அப்படின்னு இருந்துட்டு, பேண்ட்டு சட்டை அந்த சபரிமலை போகிற நேரத்தில் ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். செருப்பு போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். வாட்ச் கட்டுறதை அவாய்ட் பண்ணுங்கள். கையில் இந்த மாதிரி பிளாஸ்லேட்டு இந்த மாதிரி காப்பு போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். கையில் கயிறு, இந்த சுவாமி கயிறுலாம் வேறு கட்டியிருப்பீங்க, அதையும் அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக சுவாமியை பார்க்கணும் அப்படின்னா மஞ்சளில் 2 வேட்டி 2 துண்டை நினைக்க வேண்டியது. மாலையோடு எடுத்து அம்மா இருந்தாங்கன்னா அம்மாகிட்ட போட்டுங்க, இல்லை கோயிலில் போய் மாலையை போட்டுங்க. 48 நாள் அன்னம் இருக்கணும், பசிக்கு இருக்கணும்.
அந்த நீராகாரம் இருக்கணும், பசிக்கு இருக்கணும். வேணும்னு சாப்பிடக்கூடாது. ஆஃபீஸில் டீ பிரேக்குன்னு ஒன்று இருக்குது, ஸ்நாக்ஸ் பிரேக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த சமயத்தில் அவங்க ஆப்பறானேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆசை வரதான் செய்யும், போய் சாப்பிடக்கூடாது. யாருக்கா இருக்கு? ஐயப்பனுங்க. இது சத்தியமான உண்மை. 48 நாள் முதல் வருஷம் நான் போகிறேன். எனக்கு அப்போது நான் சொல்கிறது 89, 90. என் குருசுவாமி சொல்கிறார், உனக்கு எதாவது வேணும்னா மலை ஏறும்போது வேண்டிக்கிடாங்கிற. நான் கட்டும் விரதம் கோயிலில் தான் இருந்தோம், எல்லாம் முடிஞ்சிட்டு சபரிமலை கட்டுறோம். 1 ரூபா என்கிட்ட பைசா 1 ரூபா இல்லை. குருசுவாமி வர, நான் அவனை கூப்பிட்டு போகிறாங்கிற. சரி, இவர் கூப்பிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன போவார், சாப்பாடு கிடைக்கும் போகுது, அதெல்லாம் ஓகே. அங்கேயே போயிட்டோம். சபரிமலைக்கில் ஐயப்பன் படி ஏறுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், உனக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும், வேண்டிட்டு காலை அந்த எவ்வளோ கூட்டம் வந்தாலும் எவ்வளோ இடித்தாலும் ஒரு கை மேலே இருக்கணும், வலது கை தொட்டு தொட்டு கீழே தலை இருக்கணும், தொட்டு தொட்டு கும்பிட்டுட்டே போ. நீ போகும்போது அதை மறந்துடுவ, உனக்கு என்ன வேணுமோ அதை நினைக்கிறத. ஆனால் ஐயப்பன் பிடிச்சுருவான். அப்போ என்ன ஆசை இருந்ததுன்னா, ஆதம்பாக்கம், நான் இருக்கிறது ஆதம்பாக்கத்தில் இருக்கும். எனக்கு பல்லாவரத்தில் என்னோடய வீடு. இங்கே வேலைக்கு வந்துட்டு போகணும், ட்ரெயினில் கூட்டம், ஒரு வண்டி இருந்தால் தேவையாக இருக்கும் அப்படின்னு ஆசை வேண்டின்னு போகிறேன். ஐயப்பனோட கிருப்பையை சொல்கிறேன், சிலுக்குது எனக்கு. ஐயப்பன் என்ன பண்ணுறான்னா, சபரிமலைக்கெலாம் நல்ல தரிசனம், என்ன தரிசனம்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு வருஷம் ஏதோ கூப்பிட்டு போகிறாங்க, நீங்களும் போயிட்டீங்க. நானும் போயிட்டேன். நல்லா போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணோம், வந்தோம். நெய் கொடுத்தாங்க, பிரசாதம் அம்மாகிட்ட கொடுத்தோம். அம்மா ஒரு வாயில் விட்றாங்க, முடிஞ்சிச்சு. நான் குருசுவாமிகிட்ட போய் கேட்குறேன், நான் ஒன்று வேண்டினேன், அதை சொல்லட்டுமா அப்படின்னேன். சொல்லாத, நடக்கிறவனும் சொல்லாத அப்படிங்கிறேன். இன்றைக்கி இறங்கியிருக்கேன். மறுநாள் காலத்தில் அவர்கிட்ட கேட்குறேன். அன்றைக்கி சாயங்காலம் ஒரு சேட்டு கடையில் எக்ஸல் சூப்பர் நிற்குது. சரி, உள்ள பைசா ஒன்றும் இல்லை. உள்ளே போகிறேன். எவ்வளோங்கன்னு கேட்குறேன். 22,000 ரூபாங்கிற. 18,000 ரூபா லோன் போடுங்கன்னார். என் கையில் 1 ரூபா இல்லை, 500 ரூபா இருக்குது. கொடுக்குறேன். குருசுவாமிக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்களா, வண்டி பார்க்குறது நின்றுட்டு இருக்கேங்கிறார் அவர். என்னோட குருசுவாமி, சபரிமலை குருசுவாமி. கை சிலுக்குது எனக்கு. அங்கேன்னு சொல்கிறார், நீ என்கிட்ட கொடுத்த 5,000 ரூபா என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற. நீங்கள் அவர்கிட்ட பணம் கொடுத்து வச்சுருந்தீங்களா? எனக்கு தெரியாது. எனக்கு எப்போ கொடுத்தன்னு கூட தெரியாது. வேலைக்கு போவோம், ஏதாவது பூஜைகள்லாம் போகும்போது அவர் எடுத்து வச்சுப்பாரு போல இருக்கு, சேர்த்து வச்சு. எனக்கே தெரியாது, இவன் தான் செலவு பண்ணிவிடுவான் அப்படிங்கிறத. 5,000 ரூபா இருக்குது, 5,000 எடுத்துன்னு போ, கொடுத்து வாங்கிடுன்னு. அழுதேன். ஐயப்பா, நான் ஒன்றுமே நினைக்கலையேடா, இப்படி கொடுத்துட்டியேடான்னு. ஆனால் மனம் உருகி வேண்டிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்குறவன் ஐயப்பன். ஆனால் அப்படி கடும் விரதம் இருந்துட்டு போனா. இப்போ எல்லாரும் செருப்பு போட்டுக்கிறா, டோலியில் போகிறா. போகும்போதே இந்த சபரிமலையிலேயே நிறைய இருக்குது, பாத்ரூமாக இருக்குது. ஒரு கை இருமுடி இருக்குது, ஒரு வகை பாத்ரூம் போகிறான், அந்த கையை அளவ மாட்டேங்கிறான், அப்படியே இந்த இருமுடியை தொடுறான், அப்படியே போகிறான். அங்கே என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிட்றான், கண்ட இடத்துல உட்காடுறாங்க, அப்படியே உடைக்கிறாங்க, அப்படியே பண்ணுறான். அங்கே இப்போ என்ன சூழ்நிலை பாருங்களேன். போனால் ஐயப்பன் சன்னிதானம் மூடியாச்சுன்னா ஒரு ஜலடை மாதிரி இருக்குது, அங்கேயே உடைச்சி நெய் அதிலே ஊற்றுறது. அது எங்கே போகிறதுனே தெரியாது, அது பாட்டு போகும். அவன் அந்த நெய்யை எடுத்து அபிஷேகம் பண்ணுறா, அபிஷேகம் நடக்கிறது. அதனால் நம்ம மன உருகி வேண்டிக்கிறதோட ஐயப்பன் நினச்சா மட்டும்தான் சபரிமலைக்கு போக முடியும். ஐயப்பன் நினைக்கலைன்னா நீங்கள் மாலை போட்டுக்க முடியாது, சபரிமலைக்கு போக முடியாது. அவன் நினைக்கணும். அவனை நினச்சி அவனை கூப்பிட்டுட்டான்னா அவன் 100%, 1000% நம்மளை கூட்டின்னு போயிடுவான். பணம் இருக்குது இல்லை, நம்மளை கூப்பிட்டு போயிடுவான். அதனால் அவன் நினைக்கணும்னு முதல்ல எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். எல்லா குருசுவாமிமார்களையும் பரிபூர்ண கிருப்பையோட நம்ம எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஐயப்ப மலையில் பிரார்த்தனை பண்ணிக்கணும். போகிற வாளுக்கும் எல்லா ஐஸ்வர்யம் கிடைக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா. ரொம்ப நன்றி குருஜி. மக்களுக்கெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க. இதை கேட்டு மக்கள் வந்து இதை ரொம்ப இந்த வருஷம், இந்த மாதம் வந்து கார்த்திகை மாதம் ஆரம்பிக்குது. நீங்கள் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.